நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி பேரிச்சம் பழமும் தக்காளி பழத்தையும் வச்சு சத்தான இனிப்பும் காரமும் கலந்து தொக்கு செய்ய போகிறோம். இந்த தொக்கு பொங்கலை முன்னிட்டு வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தக்காளியும் பேரிச்சம்பழமும் தொக்கு செய்கிறதுக்கு 3/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். கழுவுன தக்காளியை 4 கீறி எடுத்து வச்சுக்க போகிறேன். கீறின தக்காளியை கொதிக்கிற வெந்நில போட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். இப்போ தக்காளி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தக்காளியை வேறு தட்டில் எடுத்துக்கிறேன். தக்காளி தொக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு இவ்வளோ ஐட்டமா? அதுக்கு தேவையான சேர்மான பொருட்கள் போட்டால் தானே நமக்கு நல்ல ருசி கிடைக்கும். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக வெட்டி அதை ஊற்று விட்டு வச்சுருக்கேன். 3 வரமிளகாவும் 2 சின்ன பட்டை துண்டும் எடுத்திருக்கேன். இதில் 1.5 மேஜை கரண்டி வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இது வந்து காஷ்மீரி சில்லி, அவ்வளோ காரம் இருக்காது, கலர் தான் நல்லாயிருக்கும். 2 எனக்கு கருவேப்பிலை எடுத்து உரி வச்சுருக்கேன். 1 மேஜை கரண்டி உளுந்து, 1 டீஸ்பூன் வந்து கடுகு வச்சுருக்கிறேன். 30 மில்லி கப்பில் காஞ்ச திராட்சையும் 80 மில்லி கப்பில் முந்திரி பருப்பையும் 2ஐயும் எண்ணெய் இல்லாமல் வறுத்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழத்தை விதை எடுத்ததுக்கு அப்புறம் 2 கீரி 200 கிராம் வச்சுருக்கேன். தக்காளி இன்னும் சூடு ஆறலை, சூடாக தான் இருக்குது. நான் தோலை உரிச்சிக்கிறேன். உரிச்சதுக்கப்புறம் பார்ப்போமா. தோல் உரித்த தக்காளியை நடுவில் உள்ள தண்டை எடுத்துட்டு பொடிசாக எல்லா தக்காளியும் வெட்டி எடுத்துக்கோங்க. 1 மேஜை கரண்டி ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். பேரிச்சம்பழத்தை நான் கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறேன். எடுத்து வச்ச பட்டை துண்டை போடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு, உளுந்தம்பருப்பு போடுறேன். வரமிளகாயும் போடுறேன். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை கொஞ்சம் கிண்டிக்கோங்க. கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் பச்சை வடை போடுறதுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பேரிச்சம்பழம் போட்டு கொலையை விடுறதுனால மிளகா வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் அதை எடுத்துகிட்டு பொடிசாக வெட்டி வச்சுருந்தா பேரிச்சம்பழத்தை போடுறேன். பேரிச்சம்பழம் கொலையை வேகிறதுக்கு ஒரு 100 மில்லி தண்ணி ஊற்றுறேன். பேரிச்சம்பழம் நல்லா கொலையை வெந்துருச்சு. இப்போ பொடிசாக வெட்டி வச்சுருந்த தக்காளியும் எடுத்து வச்சுருந்த வரமிளகாயும் போடுறேன். நாங்கள் எடுத்து வச்ச தக்காளிக்கும் அந்த பேரிச்சம்பழத்துக்கும் எங்களுக்கு இனிப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட சாப்பிட்றவங்களா இருந்தால் கருப்பட்டி போடலாம், சீனி போட்டுக்கலாம், கல்கண்டு போட்டுக்கலாம், ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டு செஞ்சுக்கோங்க. கோம்ஸ், தக்காளி சாரை வச்சு பேசல் பண்ணியிருக்கியா? இல்லை, நான் பண்ணதில்லை. என்னாச்சு கோம்ஸ், திடீர்னு சோகமாயிட்ட? அப்புறம் நான் செய்யாத கேட்டுக்கணும், நான் என்ன சொல்கிறது? தக்காளி சாரை முகத்தில் தடவி 1/4 மணி நேரம் கழித்து கழுவுனா முகத்தில் உள்ள எண்ணெய் பசெல்லாம் நீங்கும். வெயிலில் இருந்து தோல் செவந்து போனுச்சுன்னா அந்த இடத்துல தக்காளி பழ சாரை தடவுனோம்னா பலன் கிடைக்கும். தக்காளியில் நிறைய பலன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதில் என்ன சத்து இருக்குது? தக்காளியில் பொட்டேசியம், வைட்டமின் ஏயும் சியும் அதிகமாக இருக்குது. கோம்ஸ், மற்ற தகவல் எதுவும் வேணும்னா நீ கூகுளில் போய் பாரு. நான் அப்போ வந்து என் ஃபோன்லேயே தட்டி பார்த்துக்கிறேன். சரி கோம்ஸ், நீ ஃபோன்லேயே பார்த்துக்க. இந்த பச்சடி நீங்களா கற்றுக்கிட்டீங்களா, இல்லை வீட்டில் பெரியவங்க இல்லை டிவியை பார்த்து சுட்டிங்களா? டிவியை பார்த்து சுடலை, பெரியவங்கள்ட்ட இருந்தேன் கேட்கல. அக்கா மக வந்து எனக்கு சொல்லி கொடுத்துச்சு, அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துச்சு. ஆனால் நல்லா இருக்குது, சின்னமாக செஞ்சு பாருங்கள் அப்படின்ட்டு. அப்போ செய்வேன். வீட்டில் பிள்ளைங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த பழங்களில் உள்ள சத்தெல்லாம் நல்லா இருக்கிறதுனால செஞ்சு கொடுத்தா சாதத்துக்கு சாப்பிடலாம், ஜேம் மாதிரி சும்மா கூட வச்சு சாப்பிட்லாம், ரொட்டியில் கூட தடவி சாப்பிட்லாம், நல்லா இருந்துச்சு. அதனால தான் அந்த ரெசிபியை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது நம்ம ஜாம்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சொந்தமாக செய்ய கற்றுக்கிட்டீங்க. இது ஜாம் மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் உரப்பு கலந்து இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ரொட்டியை சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு சமையலில், அதில் அவங்க தான் திருமதி இக்பால் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த சமையலை வந்து. எப்போவுமே உனக்கு சந்தேகம்தான், நான் எது சமைச்சாலும் எதையும் சுட்டிட்டேன்னா எதில் இருந்த இடத்துலான்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஆனால் நான் ஊர்லேருந்து வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது தான், சமையல் வந்து அவ்வளோவா தெரியாது. சாம்பார், ரசம், இந்த புளிக்குழம்பு, இந்த பருப்பு கடைஞ்சி ரசம், இந்த மாதிரி ஒரு 4-5 விதம் தான் தெரியும். ஏன்னா நீங்கள் செய்கிறது புதுசாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கா, அதான் இந்த உங்கள் ரெசிப்பியோ இல்லை யாரோ சுட்டிங்களோட ஒரு சந்தேகம். நம்ம இப்போ எதுனால இப்போ சாப்பாடு கடைக்கு எப்போமாச்சும் தான் நான் பிள்ளைங்க கூட போவேன், அடிக்கடிலாம் போகிறது கிடையாது. அப்போ கூட அங்கே செஞ்சு நம்ம சாப்பிடும்போது அதில் உள்ளதை பார்ப்பேன். அப்போ அதை பார்த்துட்டு நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். இதை விட இன்னொன்று என்னென்னா, மலேசியாவிலேருந்து ஒரு அக்கா வருவாங்க, பாக்கியம், என் கூட பிறக்காத ஒரு சகோதரி. அவங்க கூட நான் வந்து கடைகளுக்கு போனால் நிச்சயமாக மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு போவோம், சாப்பிட்டுட்டு தான் வருவோம்.
அந்த சமயத்தில் வந்து ஒவ்வொரு கடையிலையும் வேறு வேறமாக வாங்கி சாப்பிடும்போது அதில் உள்ள ரெசிபிகளை என்ன போட்டிருக்காங்கன்னு 2 பேருமே, ஆனால் ஒரே சாப்பாடை 2 பேரும் வாங்க மாட்டோம், வெவ்வேறு வாங்குவோம், 2 பேராக 2 கலந்து சாப்பிடுவோம். அப்போ வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்து அதிலேருந்து நாங்கள் வீட்டில் வந்து சொந்தமாக செஞ்சு பார்ப்போம் எங்கள் ருசிக்கு தக்க. அந்த அக்காவும் நிறைய இது கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுபோக அந்த அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் சமையலுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சமைக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குதோ அதை வச்சு சமைக்க நம்ம வந்து முயற்சி பண்ணணும், இது இருந்தால் தான் இந்த சமையல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுலேருந்து வீட்டில் என்ன இருக்கோ எப்போ எது இருந்தாலும் சரி நான் போட்டு செஞ்சுருவேன், ஒரு சமையல் ஆக்கிடுவேன். நல்லா தானே இருக்குது? நல்லா இருக்குது. இதுக்கு இனிப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அது போட்டேன்ல உப்பு, வெங்காயத்துக்கு போட்ட உப்பு தான். இப்போ நான் பார்த்துக்கிறேண்ணே. இனிப்பு நல்லா இருக்குது. கொஞ்சம் வெங்காயத்துக்கு போட்ட உப்புனால உப்பு மட்டும் பத்தலை, கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது அந்த இனிப்பு. சீனி கொஞ்சம் இல்லாட்டி ப்ரௌன் சுகர் ஏதாச்சும் போட்டுக்குங்க இனிப்புக்கு. இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரட்டும். அந்த தோல்லாம் இல்லாமல் கத்திரிக்காய் தக்காளி அழகாக இருக்குல்ல. எங்கள் மாமியார் வந்து தக்காளி பழத்தை போட்டு ஒரு பச்சடி செய்வாங்க தெரியுமா, அது வந்து காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது வந்து எனக்கு வந்து அந்த நோம்பு கஞ்சி செஞ்சால் அந்த பச்சடி வச்சு சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆவி நல்லா வருது. ஆவி வருதா? இல்லையா பாரு ஒன்று பிடிச்சிடாம. நீ ஒரு விதமாக செய்வ தெரியுமா தக்காளி? நீட்டமாக வெட்டி போட்டு செய்வேன். காஞ்ச திராட்சை போட்டுறேன். இதை வறுத்தது எண்ணெய் இல்லாமல் வறுத்தது தான், அதை போட்டேன். கொஞ்ச நேரம் அதை வேகட்டும். அதனால் அது ஒரு நாளைக்கு செய்யலாம்ல? செய்வோம். அப்போ உன் இடத்துக்கு நான் வந்துடுவேன். வாங்க, கேமரா பிடிக்கிறதுக்கு வாங்க, நான் செய்கிறேன். ஓகே, எப்போ செய்யலாம்? கூடிய சீக்கிரம் போட்டு செஞ்சு போடுவோமா? சரி, போடலாம். எல்லாம் நல்லா வெந்து வருது. நல்லா இனிப்பு புளிப்பு காரம் கலந்து இருக்குது. கடைசியில் முந்திரி பருப்பு போடுறேன், எண்ணெய் இல்லாமல் வறுத்தது. இது நீங்கள் தேவைப்பட்டால் போடலாம், இல்லாட்டி பரவாயில்ல. இதை வந்து நெய் போட்டு தாளிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். நான் வந்து வீகன்லாம் சாப்பிடணும்ல, வீகன் சாப்பிட்டா நம்மளும் சாப்பிட்லாம், அதனால் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கிறேன். எங்கள் அக்கா மக சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். நம்ம ஸ்டைலில் பெருச்சம்பளமும் தக்காளியும் தொக்கு தயாராகிட்டு. இந்த இனிப்பான தொக்கை பொங்கலுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. எல்லோருக்கும் நம்ம ஸ்டைலின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.